श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। ஸ்ரீமத் பகவத்கீதா கடந்த வாரம் நம்ம 14வது அத்தியாயத்தினை படித்து முடிச்சிருக்கோம். 3வது ஷட்கம் ஞான யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 3வது ஷட்கத்தில் 13, 14, 2 அத்தியாயங்களை நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம 15வது அத்தியாயத்தினை புருஷோத்தம யோக அத்தியாயத்தினை தொடங்க போகிறோம். 20 ஸ்லோகங்களோடு இருக்கிற இந்த சின்ன அத்தியாயம் ஞான சாரம் மொத்தமாக அதில் அடங்கியிருக்கு. வேதங்களுடைய சாரம் உபனிஷத்துகள், உபனிஷத்துகளுடைய சாரம் பகவத்கீதைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பகவத்கீதையிலேயோ கூட 15வது அத்தியாயம் ரொம்ப சிறந்ததாகவும் சிறப்பானதாகவும் பகவானே அவர் வாயாலேயே இந்த கடைசி ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் குஹ்யதமம் சாஸ்திரம் அப்படின்னு பகவானே பாராட்டுறார். శాస్త్రం అనే వార్తని భగవాను భగవద్గీతలో ఇంకదా ఉపయోగపడుతిరుకారు. అది గుహ్యతమமான శాస్త్రం என்றார். குஹ்ய சாஸ்திரம் கர்மகாண்ட கர்மயோகங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுறது. குஹ்ய தரசாஸ்திரம் உபாசனா பகவான் பக்தி எல்லாம் பேசுறது. ஆனால் குஹ்யதரம் குஹ்யதமமான சாஸ்திரம்னா ஞானம், த அல்டிமேட் நாலேஜ். இந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகமனி யாரோ கொடுத்த பேர் இல்லை. மிச்சம் அத்தியாயங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த முதல் பதங்கள் எடுத்துகிட்டியோ, முக்கியமான கேள்வி அர்ஜுனன் கேட்டதை ஆதாரமாக வச்சுக்கிட்டோ நம்ம அந்த அத்தியாயத்துக்கு ஒரு பேர் கொடுத்துட்டே வந்தோம். ஆனால் இங்கே பகவானே அந்த புருஷோத்தமான விஷயத்தின் வார்த்தனை அவரே தான் சொல்கிறார் அவர் வாயால். அதனால் அப்படிப்பட்ட இந்த சிறந்த அத்தியாயத்தில் புருஷோத்தமன்னா நிர்குண பரபிரம்மா, த ஆப்சல்யூட் ட்ரூத் பற்றி பேச போகிறார். எது தேச காலத்துக்கு அதீதமானதோ அந்த தேச கால அதீதமான விஷயத்தினை பகவான் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா 13வது அத்தியாயத்திலிருந்தே பகவானே பேசிட்டே இருக்காரு தவிர அர்ஜுனனுடைய கேள்வி ஆரம்பத்தில் இல்லை. ஆரம்பத்திலும் இல்லை. ஆனால் 13வது அத்தியாயத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகத்தினை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துன மாதிரி சொல்லப்படுறது, கேள்விகள் கேட்ட மாதிரியும். ஆனால் ஒரிஜினலாக பாரதத்தில் அந்த ஸ்லோகம் இல்லை. அப்போது 13வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து பகவான் அப்புறம் அந்த க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் முடித்ததுக்கு பிறகு அடுத்தது குணாதீத விபாக யோகம், குணத்ரய விபாக யோகம் 14. இப்போ 15 கூட அர்ஜுனன் ஒன்றும் கேள்வி கேட்கலை. ஆனால் பகவானுக்கு அவ்வளவு உற்சாகம், இன்ஸ்பிரேஷன் இந்த ஞானம் பற்றி இன்னொரு திருஷ்டிகோணத்தில் கூட இன்னும் கூட அர்ஜுனனுக்கு விவரித்து எப்படியாவது இந்த அர்ஜுனன் ஞானம் அடையிற மாதிரி செய்யணும், ஞானவானாக பண்ணணும். அப்படின்னா அர்த்தம் நம்ம எல்லோருமே பகவான் நம்ம அந்த அர்ஜுனன் ஸ்தானத்தில் நம்ம வச்சுக்கணும். வச்சு பார்த்தோம்னா பகவான் நம்மளுக்காக எவ்வளவு அக்கறையோட ஆவலையோட உற்சாகத்தோட அந்த பகவத்கீதை முக்கியமான அத்தியாயம் 20 ஸ்லோகங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப சிறந்த அத்தியாயமாக
எல்லா ஆச்சாரியர்களும் பாராட்டி சொல்கிற அத்தியாயம். பகவானும் அதை பற்றி பாராட்டிருக்கார். அப்படிப்பட்ட இந்த அத்தியாயத்தில் 14வது அத்தியாயத்துடைய கடைசி பாகம் பார்த்தோம்னா, கடைசி ஸ்லோகத்தில் பகவான் வந்து சகுண பிரம்மமா ஜகத்தா பிரபஞ்சமா ஈஸ்வரனா எது காணப்படுறதோ அந்த சகுண பிரம்ம ஜகத்துக்கு மாயா பிரகிருதி சகித பிரம்மம் நானே தான் காரணமாக இருக்கேன். அதனால தான் பிரதிஷ்டா அகம், நான் தான் அது அந்த சகுண பிரம்ம ஜகத்து, சகுண பிரம்மனைங்க ஜகத்துக்கு நான் தான் பிரதிஷ்டம், என்னில் தான் பிரதிஷ்டமாயிருக்கு. ஆனால் அந்த அகம் நான் வந்து எப்படிப்பட்ட நான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே 6 ரொம்ப சிறந்த வார்த்தைகள் பகவான் உபயோகப்படுத்தியிருக்கார் அங்கே. அது என்னன்னா, ஒன்று வந்து அமிர்தஸ்ய, நானும் இந்த அகம் பிரம்மா అనేది வந்து அகம் అనేది வந்து அமிர்தத்தோடு கூடியிருக்கிற அமிர்தஸ்ய, இட் இஸ் த நேச்சர் ஆஃப். ஷஷ்டி விபக்தியில் 6 பதங்களை உபயோகப்படுத்துகிறார் பகவான். அமிர்தஸ்ய, அப்புறம் அவ்யயஸ்ய, அது நசிஞ்சு போகாதது, இன்டெஸ்ட்ரக்டபிள், அவ்யயமானது. சாஸ்வதஸ்ய, அந்த சாஸ்வதமான நித்தியம் இருக்கிறது. அப்புறம் தர்மஸ்ய, ஞான, இங்கே தர்மம்னா அன்றைக்கி கடைசியில் முடியும் போது சொன்னோம், தர்மம்னா எல்லா லோகத்தில் இருக்கிற தர்மங்களுக்கு ஆதாரம் நானே. ஆனால் இங்கே அந்த ஞானஸ்வரூபத்துக்கு தர்மம்னு சொன்ன, ஞானஸ்வரூபமனே தர்மம், தர்மஸ்ய. அதனால சுகஸ்ய, அத்தியந்திக சுகம் ஆனந்தம் అనేది என்னுடைய ஸ்வரூபம், அதனால் சுகஸ்ய. அப்புறம் ஏகாந்திகஸ்ய, என்ன மாதிரி இன்னொருத்தரோ இன்னொரு பொருள் ஏதாவது இருக்கான்னா இல்லை, நான் தவிர 2வது வஸ்து எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட 6 விஷயங்களை நாங்கள் பகவானும் சொல்லியிருக்காரா. அது வந்து இன்னும் கூட இன்னொரு திருஷ்டிகோணத்தில் அர்ஜுனனுக்கு இப்படி சொல்லி பார்க்கலாமே சொன்னால் இன்னும் கூட நல்லா புரிஞ்சுட்டு அவன் சீக்கிரம் ஞானஸ்திதினை அடைவானே அப்படின்னு ஆசைத்தோடு பகவான் வந்து இந்த 15வது அத்தியாயத்தினை தொடங்குகிறார். அத்தியாயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இன்னும் கூட சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு அதை ஆரம்பிப்போம். ஸோ புருஷோத்தமன்னா பிரம்மம். அந்த பிரம்மன் வந்து சப்ஜெக்ட் மேட்டராக இந்த அத்தியாயத்தில் இருக்கு. இதில் முக்கியமாக 4 விஷயங்களும் மொத்தமாக பேசப்படுறது. ஒன்று வந்து ஞான யோகம். ஞானம் என்ன, ஞானம் என்பது என்ன, எது பற்றி ஞானம், எது நிஜமான ஞானம். அப்புறம் அந்த 2வது டாபிக் வந்து ஐக்கிய ஞானம். ஞானம் இருக்கு, அந்த ஞானமே தான் ஸ்வரூபமே தான் நானும், பிரம்மமுடைய ஸ்வரூபமே ஞானம். அப்போது நான் இங்கே சொல்லப்படுற இண்டிவிஜுவல் ஜீவ அண்டு பரமாத்மா பிரம்மம் 2 கூட ஒன்று தானே. அந்த ஐக்கிய ஞானம் எப்படி ஏற்படணும். அப்புறம் இந்த ஐக்கிய ஞானத்தினை பகவான் வந்து ஆல்ரெடி 13வது அத்தியாயத்திலும் சொல்லியாச்சு, 14லையும் சொல்லியாச்சு, நடுவில் முன்னாடி கூட அங்கங்கேயும் பேசியிருக்கார். ஆனால் ரொம்ப சிறப்பாக பேசினதே 13 அத்தியாயம் 14. இப்போ இந்த 15ஓட இந்த ஞான விஷயம் முடிய போகிறது. அப்போது 13வது அத்தியாயத்தில் என்ன விதமாக, எந்த மெத்தடில், எந்த பத்ததி வச்சு பேசியிருக்காருன்னு சொன்னால் விஷயம் ஒன்று தான். சாஸ்திரங்கள் அதுதான், ஒரே விஷயத்தின்னு பல விதமாக விவரித்து சொல்கிறது உபனிஷத்துகள். அங்கே வந்து திருஷ்ய விவேகமனே பிரக்ரியன் வச்சு பகவான் பேசியிருக்காரு. அப்படின்னு சொன்னால் திருஷ்யமனே வார்த்தை அங்கே இல்லை. நம்ம சொல்லியிருக்கோம்,
ஏன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ன விபாகம் சொன்னாவே திருத்ருஷ்ய விவேகம் என்ற அர்த்தம். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ன ஞானமனி. அப்புறம் 14வது அத்தியாயத்தில் குணத்ரய குணாதீத ஞானம். குணத்ரயம் என்ன, எதிலோ குணங்கள் இருக்கு, எதிலோ குணங்கள் இல்லை. அப்போது குணத்ரய அண்ட் குணாதீத ஞானம். அப்புறம் இந்த அத்தியாயத்தில் இப்போ பகவான் காரிய காரண ஞானம். காரணம் என்ன, காரியம் என்ன, காரிய காரணத்துக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன, அது எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஞானம் அடைகிறது. ஸோ இப்போது க்ஷேத்திரஜ்னன்னு சொன்னாலும் குணாதீதனன்னு சொன்னாலும் புருஷோத்தமா நீங்கள் சொல்லப்படுற வார்த்தை இல்லை. காரணம் புருஷோத்தமன்னு சொன்னாலும் அது நமக்கு ஏற்படணும்னு சொன்னால் அந்த க்ஷேத்திரமும் திரிகுணங்களும் அப்புறம் காரியம் இந்த மூணுத்தையும் நம்ம நெகேட் பண்ணணும். நெகேட் பண்ணணும்னா சத்தியம் எது மேல் ஆதாரப்பட்டிருக்க, க்ஷேத்திரமும் குணங்களும் அப்புறம் காரியமும் எது மேல் ஆதாரப்பட்டிருக்கு அன்னி அது நீ ஃபோக்கஸ் பண்ணி அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த மூணுத்தையும் நெகேட் பண்ணணும். இது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதனால காரிய காரண சம்பந்த நிராகரணேன புருஷோத்தம ஞான பிராப்தி. அப்படிதான் 2வது விஷயத்தினு பார்க்க போகிறோம். அப்புறம் 3வது டாபிக் என்னன்னு சொன்னால் இது அடையிறதுக்கு எப்படிப்பட்ட சாதனங்கள் பண்ணணும். சாதனை எந்த விதமாக யோசித்து சிந்திச்சா அது இந்த ஞானம் ஏற்படும் அப்படின்னு இன்டைரக்டாக 13, 14 சொன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே பகவான் சொல்ல போகிறாரு சாதனானே. சரி, மொத்தத்தில் கடைசியில் மறுபடியும் பலம் சொல்லணும், அதையும் சொல்ல போகிறாரு. ஸோ இப்படி பல விஷயங்களின் எல்லாம் இந்த 4 முக்கியமான விஷயங்களோடு சேர்ந்து இந்த 15வது அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது. அப்புறம் ஸோ நம்ம 3வது ஷட்கத்தில் 3வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான அத்தியாயம், ஞான விஷயம். இதோட பரிபூர்ணமாக சொல்லி பகவான் முடிக்க போகிறார். அப்புறம் 16, 17 மறுபடியும் சாதனா விஷயங்கள் தான். என்னென்ன குணங்கள், எந்தெந்த குவாலிட்டிஸ் எப்படி எப்படி இருந்தால் இது அடைய முடியும் சொல்லி, அப்புறம் 18 மொத்தம் பகவத்கீதையுடைய சம்மரைஸ் பண்ணி பகவானே சம்மரி கொடுக்க போகிறார். ஸோ இந்த பேக்ரவுண்டு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த 15வது அத்தியாயத்தினை தொடங்குகிறோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத பஞ்சதசோऽध्यायः. श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधः शाखम् अश्वत्थं प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्. இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு சிறப்பு கூட இருக்கு. நம்ம சில நாளுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம் எல்லா சத்சங்கத்திலையும். ஏன்னா எல்லா ஆசிரமங்களுக்குள்ள ட்ரெடிஷ்னல்லி பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் சொல்கிறது உண்டு. ரொம்ப சின்ன அத்தியாயனால பைஹார்ட் பண்ணுறது ஈஸி. அப்புறம் பகவத்கீதை மொத்தம் சாரமே இதில் இருக்கிறதுனால அப்போது இது பற்றி மனப்பாடம் பண்ணியிருந்தால் ரொம்ப ரசித்து இந்த அர்த்தத்தின்னு கேட்கலாம். மனப்பாட்டம் அட்லீஸ்ட் பகவத்கீதையில் இந்த அத்தியாயத்தின் மனப்பாட்டம் பண்ணலாம். அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் ஃபெமிலியராக கூட இருக்கலாம், கொஞ்சம் படித்தவங்களுக்கு. இந்த ஸ்லோகத்தோடு தான் பகவான் ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஒரு விருட்ச கல்பனை. சம்சாரம் అనేది ஒரு விருட்சத்தோட, அந்த விருட்சம் கூட அரச மரம் அஸ்வத்த விருட்சத்தோட கம்பேர் பண்ணி பகவானும் விஷயத்தின்னு தொடங்குறார். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி
சம்சாரமனே விருட்சமனே சொல்கிறது சாஸ்திரத்தில் பழக்கம்தான். அப்படி பார்த்தோம்னா கட்டோபனிஷத்தில் தான் இந்த வார்த்தை பாரோ பண்ணி கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா அங்கே கூட இதே மாதிரி வார்த்தைகளோட கடைசி வல்லிலோ முதல் ஸ்லோகம் கட்டோபனிஷத்து ஊர்த்வமூலோ வாஷாக ஏஷோஸ்வத்தः சனாதனः அப்படின்னு அங்கேயும் அஸ்வத்தம் ஊர்த்வமூலம் சனாதனமனே வார்த்தைகளோடு அங்கே ஒரு மந்திரம் இருக்கு. அப்போது இந்த மரங்களுக்குள்ளே கூட அரச மரம் இங்கே அஸ்வத்த விருட்சம்னா சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் எடுத்துகிட்டு பார்த்தேன். ஆனால் அது உண்மையான அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த அஸ்வத்த அనే விருட்சம் வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுறது. அது டெரிவேட்டிவ் மீனிங் எடுத்தாலும் சங்கரர் ஒரு அர்த்தத்தின்னு சொல்கிறாரு. ஆனால் பல வியாக்கியாதಗಳು வேறு வேறு ஆச்சாரியர்கள் இன்னும் கூட அதிலிருந்து ஆழமான அர்த்தத்தை நமக்கு சொல்கிறார். ஸோ முதல் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வார்த்தைகள்னு பார்ப்போம். இந்த சம்சாரமனே விருட்சம், சம்சாரம் అనేది సంస్కృతం వార్త జాగ్రత్త కేకనం. தமிழோ இல்லை மலையாளம் சம்சாரம் இல்லை, சரியா? சம்யக் சரதி இது சம்சாரः. சம்யக் சரதி ரொம்ப அழகாக கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு மெக்கானிசம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சரதின்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மாற்றம் అనేది வெளியிலோ பாஹ்யமாக அவ்வளோ சட்டுன இந்திரியங்களுக்கு மனசுக்கு கோச்சரமாகாமல் இருந்து மாறிக்கொண்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர். எது அனுக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுக்கு பேர் சம்சாரம். இப்போ அஸ்வத்தம் அనే வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தா கூட நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஒரு அர்த்தம் ஸ்வஹ அன்னா நாளை, டுமாரோ. ஓகே, ஸ்வஹ. அப்புறம் ஸ்தாதா, ஸ்தாதான்னா ஸ்தா அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே நெகட்டிவாக சொல்கிறது ந ஸ்வஹ அபி ஸ்தாதா இது அஸ்வத்தः. ஈவன் நாளைக்கு இப்படி இருக்காது. அந்த நாளையனே வார்த்தை கூட பெருசுதான். அதனால சங்கரர் எதிரார் அனுக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அனுக்ஷணம் பிரவருத்தி, பிரவர்த்தன, பரிவர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கிறதுனால இது ஸோ ந ஸ்வஹ அபி, ஈவன் நாளைக்கு இது இருக்காது அப்படி. ஆனால் நமக்கு இருக்கிற மாதிரி தோணுறது, ஆனால் எதுவுமே இல்லை. இந்த சரீரத்திலோ எதிலையுமே இந்த சம்சாரம்னு த மெட்டீரியல் ரிலேட்டிவ் ஹோல் வேர்ல்டு ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கிறது இல்லை. இந்த க்ஷணம் இருக்கிறது, அடுத்த க்ஷணம் இருக்கிறது இல்லை, மாறிட்டே இருக்கிறது. அவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக சேஞ்சிங் ஃப்ளக்ஸு மாறிட்டே இருக்கிறதுனால பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அர்த்தம். ந ஸ்வஹ அபி, ஈவன் நாளைக்கு கூட இது எப்படி இருக்காதது, அப்படிப்பட்டது இந்த அஸ்வத்தம். அப்போது அதுக்கு போய் அரச மரம்னா ஆமாம், மரமும் மாறிட்டே இருக்கிறது, மரமும் மாறிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அடுத்த அர்த்தம் பார்த்தோம்னா மரம்னு சொல்கிறதுனால விருட்சமனே வார்த்தை டெரிவேட்டிவ் அது கூட பிரித்து பார்த்தா விரக்ஷனாத் இது விருட்சः விச் இஸ் கட்டபிள். எது அறக்க முடியுமோ நாளைக்கு இல்லாமல் அது எந்த டைமில் ஆகுது விருட்சத்தினே விச் கேன் பி ஈஸிலி கட்டபிள், கட் பண்ண முடியுமோ. விரக்ஷனாத் இது விருட்சः, சரியா? அதாவா உளுந்து போட்டோம் இல்லை, நம்ம கட் பண்ணால் உளுந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சம்சாரம் விருட்சம் கூட
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கட் பண்ண முடியும். சம்சாரம் అనేది இல்லே అని தெரிஞ்சிக்க முடியும். அதையும் பகவானே எப்படி பண்ணுறதையும் சொல்ல போகிறாரு. சரி, 2 அர்த்தம் பார்த்தோம். அப்புறம் சில ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க இன்னும், அஸ்வஹன்னா குதிரை, ஹார்ஸ், அஸ்வவத் திஷ்டதி. இந்த குதிரைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது நிந்தே தூங்கும். ஆனால் டாங்கி மாதிரி, கழுது மாதிரி தூங்கி போகாது. ரொம்ப எலர்ட்டாக தூங்கும். எலர்ட்டாக இருக்குமா, ஆனால் நிந்திட்டே தூங்கும். அந்த மாதிரி இந்த உலகம் అనేది அஸ்வவத் திஷ்டதி. ரொம்ப எலர்ட்டாக இருந்துட்டு, ஃபர்மாக இருந்துட்டு, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா மாறிட்டே இருக்கிறது, ஒன்றும் மாறலே, ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே சாலிடாக நிற்கிற மாதிரி இருக்க தெரியறது இல்லையா? அதனால் மாற்றம், சேஞ்ச் అనేది கவனிக்கிறது கஷ்டம். ஓகே. அப்புறம் 4வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அஸ்வத்த விருட்சம்னு சொல்லும்போது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக நார்மலாக கவனித்து பார்த்தா, ஃபிக் ட்ரீ, ஃபிக் ஃபேமிலிக்கு சேர்ந்தது தான் இந்த ஆலமரம், இந்த அரச மரம், உதும்பரை, இன்னும் வேறு ஏதோ அந்த மரங்கள் இருக்கு. இதோடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக விஸ்தாரமாக இருக்கும். ஆனால் பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பழம் கூட அந்த மரத்துக்கு ஒட்டி ஒட்டி நிறைய அங்கங்கங்கங்கங்கங்க அண்டங்கள்லாம், இந்த பிரம்மாண்டங்களுக்குள்ளே எப்படி இந்த அண்டங்கள் எல்லாம் ஒட்டியிருக்கோ அந்த மாதிரி கிரகங்கள் மாதிரி அங்கங்கே ஒட்டியே இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே கொட்டை பார்த்தா எவ்வளோ தெரியுமா, கடுகு, ஒரு கடுகு சீடு வித்து சைஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி நிறைய இருக்கும் உள்ள. அப்புறம் அது ஒன்று உடைச்சி பார்த்தா அதுக்குள்ளே இத்தனை பூச்சி இருக்கும். அப்போது ஒரு அண்டம் ஒரு உலகம் மாதிரி. அது மட்டும் இல்லை, கவனித்து பார்த்தா இந்த அரச மரம், ஓகே, அண்டு ஆலமரம் போத்து, பட் அரச மரம் நம்ம கவனிக்கலாம், அது சாதாரணமாக நம்ம வித்து நட்டி வரவே வராது. அது தானாக அது வரும். எப்படி, எங்கோ ஊகிக்க முடியாத ஒரு மாடியில் வாட்டர் டேங்க் மேலே, அப்புறம் இல்லைன்னா எங்காவது அந்த ட்ரைனேஜ் பைப்பு வெளியில் போகும்போது அது ஒட்டி, இல்லை எலக்ட்ரிக் போலாமா, ஒரு இடத்துல சுவாமி சொல்லுவார், பார்த்தா எலக்ட்ரிக் போலோ எதுவுமே அதுக்கு கனெக்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அபாண்டன்ட், அது சும்மா அது இருந்து அதுக்கு மேலே உச்சியில் ஒரு அரச மரம் வருது. ஏன் இப்படி வருது? இது ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா என்ன அப்சர்வேஷன்னா, இது வந்து இதோட கொட்டை, இந்த பழம் சாப்பிட்ட ஒரு பறவையோடைய வயத்தில் ஜிஐ ட்ராக்கில் அது போய் ப்ராசஸ் ஆகி அந்த வித்து ஜீரணமாகாது. ஏன்னா அவ்வளோ அப்படி தான் இருக்கும். இந்த கொய்யாப்பழத்துடைய சீடு மாதிரி, கொய்யாப்பழம் சீடு மென்னி கடிக்காமல் முடுங்கிட்டு அது அப்படியே வெளியில் வந்துடும். அந்த மாதிரி அந்த பறவை எங்கே அது வந்து எச்ச போடுறதோ, அந்த ட்ராப்பிங்ஸ் போடுறதோ, அது அப்புறம் அங்கே இருந்து காஞ்சி அதுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் வந்து வளரும். ஆனால் அந்த வேறு எப்படி பிடிச்சிக்குமோ, ஏதோ கொஞ்சம் மண், கொஞ்சம் ஈரம், கொஞ்சம் ஈவன் துருப்பு பிடிச்ச அந்த எலக்ட்ரிக் போல் மேலே கூட அது அப்படியே சின்ன கிராக் இருந்தால் போதும், அந்த கிராக்கில் வந்து அந்த வேறு போய் 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 பில்டிங் மொத்தமே கிராக் ஆகும். அப்படி வளர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் அது எடுக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம், ஏதாவது ஆசிட் மருந்து போட்டால் தவிர. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற இந்த ஃபிக் ட்ரீ, இது என்ன நமக்கு தெரிவிக்கிறது? இந்த பக்ஷி அண்டு வித்து, இது ரெண்டும் வந்து க்ஷேத்திரஜ்னு சொல்லலாம், அப்புறம் பிரகிருதி புருஷன்னு சொல்லலாம். அதனால் இது எது எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் சீடு வந்து புருஷ, பறவை வந்து பிரகிருதி புருஷ ரெண்டு, இந்த வந்து ப்ராசஸ் ஆகணும்.
இல்லை பறவை புருஷன் எடுத்துட்டா, அந்த சீடு வந்து பிரகிருதன் எடுத்துட்டா, அது பரமாத்மாவிலிருந்து அப்படி வந்து ப்ராசஸ் ஆயுத வந்த அது பெரிய விருட்சம் ஆகிறது. ஊகிக்க முடியுமா? அது பார்த்து இவ்வளோ பெரிய விருட்சம் இருக்கானே. ஸோ அப்படி வரதுனால இந்த விருட்சத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அஃப்கோர்ஸ் ரிலீஜியஸ்லி பக்தி அதுக்கு நிறைய நம்ம வழிபடுறது அப்படியெல்லாம் இருக்குது. இந்த விருட்சங்களுக்குள்ள அஸ்வத்த விருட்சம் நானுதான்னு சொல்லிட்டு பகவான் விபூதி யோகத்திலேயே 10வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு ஸ்பெஷலாக. அது நமக்கு புராணங்களுக்குள்ள பல பல வகையாக அது விஷ்ணுடைய உருவமாக அல்ல அப்படி நினச்சி வழிபடுறது உண்டு. அப்புறம் விருட்சத்துக்கு சம்சாரத்துக்கு எப்படி சார் அது சிமிலி ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, உதாரணம் எப்போ கூட பூர்ணமாக நிஜமான வஸ்துக்கு ஈடாக இருக்காது. ஆனால் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், சிலது டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதனால் நிறைய ஒரே அடையாளங்கள் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே பலதெல்லாம் சொல்லப்படுறது. வர போகிற 3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த 10 சாதர்மியங்கள்னா சமானமான தர்மங்கள் ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிறதா பார்ப்போம். அது ஜஸ்ட் நான் அந்த 10 சொல்கிறேன். அதாவது அங்கங்கே வரும்போது நமக்கு புரியும், பார்க்கலாம். இது ஜஸ்ட் இப்போது இன்ட்ரடக்ஷனால் சொல்கிறேன். சாதர்மங்கள் ஏன்னா சம்சாரமனே விருட்சமனே சொல்லி ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதனால். ஒன்று வந்து மகத்துவம் அப்படின்னா பெருசு, வேஸ்ட்னஸ். விருட்சமும் அப்படி தான், இந்த அலச மரமாவது ஆலமரமாவது ஸோ ரொம்ப பெருசாக விஸ்தரித்து வரும். வேறு வந்து மறுபடியும் அது எல்லா பூமிக்குள்ளே போய் பெருசாகும். முதல் விஷயம் மகத்துவத்தினால, பெருசுனால. ரெண்டாவது வந்து ஆத்யந்த ரஹிதத்துவம். மகத்தத்துவம், ஆத்யந்த ரஹிதத்துவம் அப்படின்னா இந்த விருட்சத்துக்கு அப்படி தான், இந்த சம்சாரத்துக்கு அப்படி தான், லோகத்துக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. தேர் இஸ் நோ பிகினிங் அண்ட் எண்டிங் இல்லாதது இது. அது எப்படி சார் சொல்லுவீங்கன்னா, பல இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கொஞ்சம் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இங்கே. இப்போது ஆதி அந்தம் இல்லைன்னா விருட்சத்துக்கு கூட அந்த கொட்டை முன்னா மரம் முன்னா எது முன்னாடி வந்துச்சுன்னு சொல்ல முடியும்? மரத்துலேருந்து தான் கொட்டை வந்தது, கொட்டையிலேருந்து தான் மரம் வந்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போனால் முடிவு எங்கே? சமாதானம் பதிலே கிடையாது. அதனால் இது வந்து ஆதி அந்தம் இல்லாதது. ஏன் ஆதி அந்தம் இல்லாததுன்னா அசல் அது இல்லவே இல்லை, மித்யா. அது மித்யா. அதனால தான் கனவு டைம் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சது అనేది அந்த டைமு நீ வந்து கனவுக்கு அப்ளை பண்ண முடியல. கனவுல டைம் ஸ்கேலே வேறு. அங்கே ஒன்றும் இல்லாததில் டைம் ஸ்கேல் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் ஹவு டஸ் இட் மேட்டர்? சரியா? அதனால் ஆத்யந்தவந்த ரஹிதம். இப்போது இன்னொன்று என்ன சொல்கிறோம்? இது வந்து சக்கரம், காலம் అనేది கூட சக்கரம், இந்த சிருஷ்டி అనేది சக்கரம். இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் இருந்து இது இங்கே பிகினிங் ஆகிடுச்சு, அது போயிட்டே இருக்குது, அங்கே நின்றுச்சுன்னு சொல்லலாம். அதே சர்க்கிள் எடுத்துக்கிட்டு வட்டத்தில் சொல்லும் போதும் எங்கே ஆரம்பம் எது முதல்லன்னு சொல்ல முடியும்? சரி சார், இங்கே சார் முதல் பென்சில் நான் வச்சுருக்கேன்னு நீங்கள் அப்படியே பண்ணிட்டு வட்டம் மொத்தம் கம்ப்ளீட் பண்ண எங்கே ஆயிடுச்சு? எங்கே ஆரம்பித்தோமோ முடிவு கூட அதில் வந்து கலந்து போச்சு. எப்போ அதனால் எங்கே நின்றாவது ஆரம்பிக்கலாம், எங்காவது முடிக்கும். அப்போ இது போயிட்டே இருக்கும் இப்படி. அதனால தான் சர்க்கிள். சிருஷ்டி అనేది வந்து ஒரு சக்கரம், యజ్ఞం, காஸ்மிக் యజ్ఞ சக்கரம். அதனால் பிகினிங்கு எண்டிங் అనేది இல்லை. அப்போது சும்மா சுற்றிட்டுருக்கேன். அப்படின்னா எதுவுமே புதுசாக வரலை, மேனிஃபெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கேன், திரும்பி அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது. இந்த மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட்டுக்கு தான் அது இந்திரியங்களுக்கு கோச்சரம் ஆகும்போது மனசுக்கு மேனிஃபெஸ்ட் அன்றோம், அது கோச்சரம் ஆகாத போது அன்மேனிஃபெஸ்ட் அன்றோம்.
இப்போ கனவுக்கு போய் தூக்கத்தில் போனால் எல்லாம் அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறத திரும்பி நினைவுக்கு வரும்போது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. இப்போ என்னதான் புதுசாக வந்துச்சு, என்ன போயிடுச்சு, எதுவுமே போல் எதுவும் வரல. ஆனால் இங்கே என்னமோ வந்துச்சு போயிடுச்சு, புதுசு மாற்றம் இப்படியெல்லாமே இந்த காலம் அనే ஒரு டைம் அనే ஒரு இமேஜினேஷன் மனசு உருவாகிடுச்சு, அவ்வளோதான். இட் இஸ் ஏ ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆஃப் தி மைண்ட் இஸ் த டைம். அதனால ஆத்யந்தம் இல்லாமல் இருக்கேன். ஸோ கொட்ட விஷயம் மர விஷயம் அப்படி சொன்னாலும் இந்த சம்சாரம் மொத்தம் கூட அப்படி தான். இங்கே இருக்கிறது ஒன்று தான், அதில் இப்படி தோற்றமாக மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த காலம் பற்றி சொல்ல முடியல, ஆரம்பம் பற்றி சொல்ல முடியல, முடிவு பற்றி சொல்லலை, முடியலைன்னும்போது அது அனிர்வச்சனீயத்துவம். இது டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எப்படி டிஸ்கிரைப் பண்ண என்னதான் சொல்லுவேன்? இதான் மரம் முன்னாடியே தேங்காய் முன்னாடியே மரம் முன்னாடியே தேங்காய் மரம், இது முடிவில்லை, சொல்ல முடியாது. அதனால ஆனால் இதுக்கு மூலவத்துவம்னா ரூட் అనేది ஒன்று இருக்கு. மரமனே பார்க்கும்போது வெளியில் ரூட்னு இருக்கு. அப்போ இதே மாதிரி இந்த சம்சாரமனே விருட்சத்துக்கு கூட ரூட் எங்கோ இருக்கணும், இருக்கு, பார்க்க போகிறோம். அப்புறம் ஷாகாவத்துவம், அப்போ மரத்தில் பல பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த சம்சாரமனே விருட்சத்தில் கூட இந்த லோகங்கள் எல்லாம் கூட பிரான்ச்சஸ் மாதிரி, சாக்கைகள் மாதிரி, மேலே 7 லோகங்கள், கீழே 7 லோகங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லை, பர்ணவத்துவம், மரத்தில் இலைகள் இருக்கணும். இலைகள் இருந்தால் தான் மரம் உயிரோடு இருக்கிற மாதிரி. எந்த பச்சை வர்ணமும் அதில் தெரியலன்னா அது டெட்டுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே சம்சாரம் అనేది ఎప్పుడు இருக்கிற மாதிரி காணப்படுறது, பர்ணவத்துவம். அப்படின்னா இந்த சம்சாரம் மெயின்டைன் ஆகிறதுக்கு மரம் అనేది இருக்கணும்னா அந்த இலைகள் అవి ఎందులో ఫోటోసింథసిస్ நடந்து குளோரோஃபில் வளர்ந்து அந்த மரத்துக்கு அந்த பல இலைகள் இருந்தால் தான் அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த உலகம் అనేది இப்படி நடந்து கொண்டே காணப்பட்டே இருக்கிறதுனா இதுக்கு என்ன சப்போர்ட் అనేది அந்த பர்ணங்களுக்கு வேதங்கள்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம் ஸ்லோகத்தில். ஜஸ்ட் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் பலவத்துவம், மரம்னா பழம், புஷ்பம் வரும், புஷ்பத்துக்கு அப்புறம் காய் வரும், காய் அப்புறம் பழமாகும். அப்போது சுகம் துக்கமனே பழம் ரெண்டுமே இருக்கு. கசக்கிற பழம் இருக்கு, இனிமையாக இருக்கிற பழமும் இருக்கு. அந்த மாதிரி பலவத்துவம். அப்புறம் மரத்து மேலே நிறைய பறவைகள் எல்லாம் ஆசிரியிச்சிருக்கும், பட்சி ஆசிரியத்துவம். அப்படி இந்த உலகமனே மரத்து மேலே இதோ ஜீவர்களான நம்ம எல்லாரும் பறவைகள் தான், எல்லாரும் பரதேசிகள் தான் நம்ம. அப்புறம் இப்படி இந்த சரீரத்தில் நின்றுக்கிட்டோம். இந்த மாதிரி எத்தனையோ ஜீவர்கள், பறவைகள் அது ஒன்று ஆசிரியிச்சு இருக்கிறது. ஆனால் இத்தனை சரீரங்களுக்கு, ஜீவர்களுக்கு எல்லாம் ஆசிரியம் என்ன? இந்த மொத்தம் பஞ்சமகாபூத ஜகத்து. அதனால பக்ஷி ஆசிரியத்துவம். அப்புறம் சலனவத்துவம் 9வது சொல்லிட்டு இருக்கு. சலனவத்துவம்னா மரம் அப்படி நடமாடாது, இங்கேருந்து அங்கே போகாது, ஆனால் காற்றுக்கு ஆடிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சம்சாரமனை விருட்சம் கூட கான்ஸ்டண்ட்டாக மாறிட்டே இருக்கிறது. மாறிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆடிட்டே இருக்கிறன்னு அர்த்தம். அப்புறம் வாழ்க்கையில் கூட ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எடுக்கும்போது இங்கே என்ன ஸ்திரமாக தான் இருக்கு. கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு குணத்துடைய டாமினேஷனோ, சுகமோ துக்கமோ, லாபமோ நஷ்டமோ, மானமோ அவமானமோ, ஏதோ ஒன்று இப்படி நம்மளை ஆட்டிகிட்டே இருக்கும். அது நிச்சலமாக இருக்குல்ல. அப்படி மனசும் நிச்சலமாக இல்லை, சரீரமும் நிச்சலமாக இருக்கிறது இல்லை, அப்படி ஆடிட்டே இருக்கு சலனம். கடைசியில் லாஸ்ட்டாக 10வது சேத்யத்துவம், மரத்தினை வட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா.
అదే మాదిరి இந்த சம்சாரம் అనే వృక్షతను కూడా జ్ఞానం అనే கத்தினால வெட்டலாம். அது பகவான் சொல்ல போகிறார். ஏன் முன்னாடியே இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தான்னா, இந்த 10 விஷயங்கள் தான் వృక్షத்துக்கு மரத்துக்கு சம்சாரம் అనే கம்பேர் பண்ண மரத்துக்கு சாரூபியமான தர்மங்கள் இருக்கு, சாதர்மியங்கள். இது மனசில் வச்சுக்கிட்ட அந்த 3 முதல் ஸ்லோகங்களுக்குள்ள முக்கியமாக இதெல்லாம் வரும். சரி, இப்போ பதங்களுடைய அர்த்தம் பார்ப்போம். ஸ்ரீ பகவானு வாச்ச. நமக்கு அந்த வார்த்தைக்கு கூட நம்ம மதிக்கணும், கௌரவிக்கணும். என்ன பகவானே சொல்கிறாருன்னா, எனக்கு பகவான் மேலே பக்தி இருக்கே, பகவான் மேலே நம்பிக்கை இருக்கே என்ன, அப்போது இந்த அவருடைய சொல்லு மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், இருக்கா செக் பண்ணிக்கணும். சரி, முதல் ஊர்த்வம் மூலம். இந்த சம்சாரமனை விருட்சம் இப்போது தலைகீழ இருக்கிற மாதிரி ஒரு கல்பனை. ஆனால் அப்படி தலைகீழ் இருக்கன்னு அர்த்தம் என்ன, ஊர்த்வம் மூலம் சிர்ஷாசனம் போட்டு இருக்கிற மாதிரி ஐடியா வரும். ஒரு விதத்தில் அப்படி தான். ஏன்னா அர்த்தம் என்ன, அப்படி எங்காவது மரம் இருக்குமா சார்? வேறெல்லாம் வெளியிலையும் இலையெல்லாம் பூமிக்குள்ளே இருக்குமா? அங்கெல்லாம் இல்லை எப்பவுமே. இது ஒரு இமேஜினரி பிக்சரைசேஷன். ஆனால் அர்த்தம் என்ன பார்க்கணும். ஊர்த்வம் அப்படின்ன வார்த்தைக்கு முதல்ல என்னன்னா, இங்கே சிறந்தது, எல்லாத்துக்கும் மேலே. ஊர்த்வம்னா நார்மல் டிக்ஷனரி மீனிங் மேலே, அப் அண்ட் அப் எபவ்னு அர்த்தம். அப் எபவ்னா என்னது? எல்லா க்ஷேத்திரத்துக்கும் திரிகுணங்களுக்கும் காரியத்துக்கும் மேலே அப்பாற்பட்டியாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று இருக்கு ஊர்த்வம். அது மூலம். அந்த மூலம் అనేది மேலே இருக்கன்னு ஆகாயத்தில் பார்க்கக்கூடாது. அந்த மூலம்தான் பொதுவாக தெரிய மாட்டேங்குது, இந்திரியங்களுக்கு கிராஹ்யமாக இல்லை, மனசுக்கும் தெரிய மாட்டேங்குது மேலே. அதனால தான் கடவுள்னா மேலே பார்ப்போம், இல்லைன்னா ஆகாயம் பார்ப்போம், இல்லைன்னா மேகங்கள். சினிமாவிலெல்லாம் அப்படி தானே காட்டுவாங்க. அப்புறம் ஸ்வர்க்கம் பற்றி சிந்திப்போம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. மேலக்கு இங்கே இருக்கே. ஆனால் எது இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றனதோ அந்த ஆதாரம் மூலம் அதுதான் இங்கே மேலன்னு அர்த்தம் எடுத்துக்காமே சிறந்ததாக இருக்கு. அந்த மூலம் అనేది ரொம்ப சிறப்பானது, சிறந்தது, அதுதான் டாப் மோஸ்ட். அந்த மூலமே, அந்த மூலத்தில் தான் எல்லாமே அது மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். சப்போஸ் மூலம் అనేది எங்கோ இருக்கேன்னா அதான் ரிமோட்டாக இருக்குன்னா, ரிமோட்டாக இருந்தால் அப்புறம் எப்படி தான் தெரிய போகிறது? ரிமோட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லையே, உனக்கிட்ட தான் இருக்கு, நீயாவாக தான் இருக்கே அதே. அதனால ஊர்த்வம்னா ஒரு அர்த்தம் அப்படி. அதுக்கு நிர்குண பிரம்ம சைத்தன்யத்துக்கு பேர் ஊர்த்வம். அதனால் நம்ம மேலனை பதம் மட்டும் அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஓகே, எல்லாத்துக்கும் மேலே லோக்கல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறம் இது ஹை கோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு மேலன்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கு சங்கரர் என்ன ஒரு 4-5 வார்த்தை கொடுக்குறார். அவர் காலத்தக அதீதமாக இருக்கேன். ஒருவேளை காலம் காணப்படுறதுன்னா எது மேலே பேஸ் பண்ணி காலம் காணப்படுறது. அப்புறம் சூக்ஷ்மத்வாத், அது ரொம்ப சூக்ஷ்மன்னா ஸ்தூல இந்திரியங்களுக்கு மனசுக்கு கிரகிக்க முடியல, அவ்வளோ சட்டுன்னு கிரகிக்க முடியல. சூக்ஷ்ம கிருமிகள்னு பாக்டீரியான்னு இந்த கண்ணு பார்க்க முடியலையே. அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் வச்சு பார்த்தா தெரிகிறது. அதே மாதிரி ஞான சக்ஷுவனே ஸ்பெஷல் கண்ணு வச்சுக்கிட்டு பார்த்தா தான் தெரியறதுனால சூக்ஷ்மத்வாத்.
அப்போ அது ரொம்ப சின்னதாக இருக்குமோ? அப்படி இல்லை. அதுதான் பெருசு. அதுதான் ஊர்துவம்னு சொல்லிட்டோமே. ஊர்துவம்னு இன்னொரு அர்த்தம் பெருசுன்னு கூட. அதனால தான் அதுக்கு பேர் பிரம்மவன்னா. பிரம்மவன்னா பிக்கர்னு அர்த்தம். பிக்கர் தான் பிக்கெஸ்ட்னு அர்த்தம். அப்புறம் மூணாவது என்ன சொல்கிறார் சங்கரர்? காரணத்துவாத். எதுக்கு இது ஊர்துவம்னு சொல்கிறோம்னா அவர் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துகிறார். எது சர்வத்துக்கு காரணமாக இருக்கின்றனதோ, சர்வத்துக்கு காரணமாக இருக்கின்றனதோ, பரவாயில்ல அப்படி சொல்லணும். சர்வத்துக்கு காரணமாக இருக்கின்றனதோ அந்த காரணத்துவத்தினாலே நாலாவது சொல்கிறாரு நித்தியத்துவாது. அது 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 எப்பவுமே இருக்கு. அந்த காரணம் மாறவே இல்லை. ஆனால் காரணத்து மேலே காரியம் காணப்படுறது. ஆனால் காரியம் மாறிட்டே இருக்கும். ஜெகத்து மாறிட்டே இருக்குல்ல. ஆனால் பிரம்மம் மாறலையே, அகம் மாறலையே, சைத்தன்யம் மாறலையே, மாற முடியாதே. அதனால நித்தியத்துவாத்து. இப்போ பாருங்க இங்கே மகத்வாத்து. அதுதானே நான் முதல்ல சொன்னேன். இது எவ்வளோன்னா வாஸ்ட். இந்த மகத்துவம்னா எதில் மகத்தத்துவம் வந்துச்சோ, மகத்தத்துவம் மூல பிரகிருத்திలో மகத்தத்துவத்தில் அகங்காரம், அகங்காரத்தில் 3 குணங்கள் இப்படி எல்லாம் வந்ததோ அது ஒரு அர்த்தம். மகத்தன்னா பெருசனு, அதான் சிறந்ததுன்னு சொல்லும்போது அந்த மகத்தத்வாத்து, நித்தியத்வாத், சூக்ஷ்மத்வாத், காரணத்வாத், கால அதீதத்வாத், கால தேசகால அதீதத்வாத். துவாத்தன்னா அதனாலன்னு அர்த்தம். இத்தனை காரணங்கள் இருக்கிறனால அது ஊர்துவம். என்னது? மூலம், காரணம், அப்படி எடுத்துக்கணும். ஸோ இத்தனை விஷயங்கள். அதை அப்புறம் ஷாகா, ஷாகம், ஷாகம். ஆனால் இதோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கே இருக்கு? அதன்னா கீழே. கீழேன்னு என்ன அர்த்தம் இங்கே? அப்புறம் எங்கே பூமி நோண்டி பார்க்க முடியாது. நாம் இருக்கிறோம் பாருங்க இப்போது கீழே. அப்படின்னா என்ன? கிராஸாக காணப்படுறது. மரத்துடைய ரூட்டு வேறு தெரியுமா? பறிச்சா தெரியும், நோண்டிட்டா தெரியும். பட் சாதாரணமாக தெரியலையே. சாதாரணமாக என்ன தெரியறது? பூமி தெரியறது, ட்ரங்க்கு தெரியறது, அப்புறம் அதோட பிரான்ச்சஸ் தெரியறது. ரூட்டு தெரியலையே. அதனால் தெரியாமல் இருக்காது. பிரான்ச்சஸ் தெரியுறது. இங்கே இப்போ பாருங்க, அப்படி சொல்லும்போது மூலம் ஆக்சுவலாக ரிவர்ஸில் சொல்லணும் மறுபடி. ஓகே, ரூட்டு தெரியல, கீழே தான் இருக்கு எங்கோ. அதமன்னா கீழேன்னு. ஆனால் பிரான்ச்சஸ் தான் வெளியில் தெரியுறது. ஆனால் இந்த சம்சாரமான விருட்சத்தில் இது தலைகீழ பண்ணும்போது என்ன ஆகிப்படுது? இந்த தாட் இப்போது பிரான்ச்சஸ் எல்லாம் தெரியுறது. அதுதான் இதோ இந்த சரீரம் అనేది இருக்கா, இந்த இங்கே பார்த்த நடுவில் இதே ஒரு ட்ரங்க் மாதிரி மரம் நிற்கிற மாதிரி. இதோ 2 கையில் 2 பிரான்ச்சஸ், 2 காதுகள், 2 இல்லை பிரான்ச்சாக இருக்கு. இது தெரியறது எல்லாம். ஆனால் எப்படி இதெல்லாம் நிற்கிறது? மூலம் என்ன? அது இப்போது கேமராவில் நீங்கள் என்னுடைய கால்கள், பாதங்கள் நீங்கள் பார்க்கல. அப்போ பாதங்கள், கால் அங்கே இருந்தால் தான் நான் உட்காந்துட்டு அப்புறம் கைவிட ஆட்டிட்டு பிரான்ச்சஸ் நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட அதக ஷாகம் அப்படிப்பட்ட. ஸோ மூலம் எது சிறந்த ஒரு மூலம், ஊர்தமாக, ஆழமாக, சூக்ஷ்மமாக, காரணமாக இருக்கின்றனதோ. ஆனால் இந்த ஷாக்கைகள் அதிலிருந்து வர இந்த பல லோகங்களும், 14 லோகங்களும், புவனங்களும், இந்த ஹோல் பிரம்மாண்டங்கள், இது எல்லாமே ஷாக்கங்கள் எல்லாம் கீழே இங்கே தெரியறது. கண்ணுக்கு ஸ்தூலமாக தெரியறதுன்னு அர்த்தம். இந்த விருட்சத்துக்கு பேர் தான் அஸ்வத்தமனை சொல்லுவாங்க. பிராகு யாரும் இதோ உபனிஷத்தில் சொல்லியிருக்கு, ரிஷிகள் சொல்கிறாங்க, வேதம் சொல்கிறது. அதனால தான் பிராகு.
பாருங்கோ, பகவானு கூட இது நான் சொல்கிறேன் இப்போது புதுசாக, நான் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லலை. பிராகு இதுக்கு தான், இந்த சம்சார விருட்சத்துக்கு தான் அஸ்வத்த விருட்சம்னு சொல்லப்படுறது. இந்த அஸ்வத்த விருட்சமனே சம்சாரத்துக்கு மூலம் வந்து பரபிரம்ம பரமாத்மா. அதில் வந்து காணப்படுற காரியமாக காணப்படுற இந்த புவனங்கள், பிரான்ச்சஸ், லோகங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இது எப்படிப்பட்டது, அவ்யயம் அப்படின்றார். அவ்யயம்னா இதோ நான் மேலே சொல்லியிருக்கானே, ஆத்யந்த ரஹிதத்துவம், அதுக்கு தான் இங்கே அவ்யயம். அப்படின்னா இன்டிஸ்ட்ரக்டபிள். ஓகே, இன்டிஸ்ட்ரக்டபிள், நாசனம் பண்ண முடியாது அவ்யயம். ஆனால் இன்னொரு பக்கம் இது வந்து சேத்தத்துவமனை கட் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே. ஓகே, பார்ப்போம், அந்த விஷயம் சிந்திப்போம் அப்புறம். இப்போதைக்கு இங்கே இப்போ அவ்யயம்னு சொல்கிறாருன்னா அன்சேஞ்சிங்ன்றார். அன்சேஞ்சிங் அது எப்படி, என்ன சுவாமிஜி என்ன சொல்வார்னா, அது வந்து மாறாமல் இருக்கிறது. என்னது, மாறிக்கொண்டே இருக்கிறது అనేది மாறாமல் இருக்கிறது. இங்கிலீஷில் சொல்கிற ஒரு சாமிஜி, த கான்ஸ்டன்ட் சேஞ்சிங் பிரின்சிபல் இஸ், the constant changing principle is unchanging principle. புரியுறதா? இந்த மாறிக்கொண்டே இருக்கிற பிரின்சிபல் வந்து மாறாமல் இருக்கிறது. இப்போ கான்ட்ரடிக்ஷன் போயிடுச்சா? அதனால் அன்சேஞ்சிங்ன்னா என்ன, இந்த உலகம் எப்பவுமே இப்படி தான். ஓகே, த வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட் அன்வார் இல்லையா, அந்த விதத்தில் பார்த்தேன். அதனால் இங்கே எப்பவுமே இந்த 3 குணங்கள், நல்லவங்களோ கெட்டவங்களோ, சண்டை, அது இது, சரீரங்கள் வருது போகிறது, புண்ணியம் பாபம், கர்மா பந்தம் எல்லாம் இது எப்படி, அப்போ ராட்சசர்கள் இருக்காங்க, இப்போ பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, எப்பவுமே இப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது. இட் இஸ் லைக் எ டாக்ஸ் டெய்ல் அப்படின்னுவாங்க. அதனால் இது வந்து நல்ல சரி பண்ணினவனேது பிரம. ராமரே ராமராஜ்யம் வச்சுட்டு போனால் அது அப்படி இருக்க வேண்டியது தானே, இருக்கா? என்னமோ யாரோ வந்தாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க போகிறாங்க. இது எல்லாமே தட்ஸ் வை இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். அது எப்பவுமே எதுவுமே நம்ம அதனை பண்ண முடியாது. ஏன், அது அசలు பிரம மித்யா. அதினு போய் எப்படி நீ சரி பண்ணுவேன்? மித்யா வஸ்துன்னு எப்படி சரி பண்ணுவேன்? எங்கே ஜாகிரதை புரிஞ்சுக்கணுமா? எல்லாமே கான்ட்ரடிக்டராக பேசுகிற மாதிரி நினச்சக்கூடாது. கனவுல பார்க்குற காணல் நீருன்னு கன்வெர்ட் பண்ண முடியும். காணல் நீர் மேலே காணல் நீர் பற்றி கான்ட்ராக்ட் போட்டு டெண்டர் போட்டு அதை லீஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுவியா? யூ வாண்ட் டு கன்சர்வ் த காணல் நீர், அந்த மாதிரி தான். அதனால் இங்கே எதுவுமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது என்னது, அந்த இந்த சேஞ்சிங் பிரின்சிபிள் எந்த அன்சேஞ்சிங் பிரின்சிபிள் மேலே ஆதாரப்பட்டு இருக்கின்றனதோ அது அவ்யயம்னு எடுத்துக்கணும். அதனால் அவ்யயம்னா இங்கே பிரபஞ்சம் கூட இந்த விதத்தில் பார்த்தா அவ்யயமாக தான் இருக்கு அப்படின்னு டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியாத மாதிரி. ஆனால் பகவான் இப்போ அடுத்த இன்னொரு ஸ்லோகத்துக்கு போனதுக்கப்புறம் சொல்லுவார், இது வந்து அசங்க சஸ்திரேனா, பை கீப்பிங் டிட்டாச்டு வித் இட். டிட்டாச்மெண்ட்டுன்னு பெரிய கத்தி வச்சுட்டு அதை வச்சு ஒட்டணும் என்றார். அப்போ தான் இந்த சம்சார விருட்சம்னு போகுமா. டிட்டாச்மெண்ட்டுன்னே ஒரு நல்ல கத்தி, ஓகே, கொடாலி அப்படி எடுத்துக்கும், அதை வச்சு வட்டலாம் என்றார். மாதிரி இப்போது அவ்யயம்னா அப்புறம் அன்டிஸ்ட்ரக்டபுள்னா எப்படின்னா,
எந்த அன்டிஸ்ட்ரக்டபிள் மேலே இந்த டிஸ்ட்ரக்டபிள் ஆதாரப்பட்டிருக்கின்றனதோ அதை சொல்கிறார். அப்படின்னா ஒரு பக்கம் அவ்வியமானது மேலே இந்த பிரான்ச்சஸோட அப்புறம் இதெல்லாத்தையும் கூட சேர்ந்திருக்கிற அந்த விருட்சம் అనేది காணப்படுறது. ஆனால் இது நிஜமான விருட்சம் இல்லை, இது சத்தியமானது இல்லை అని தெரிஞ்சுக்கும் போதும் இது. ஆனால் இன்னும் கூட சாட்டிஸ்ஃபேக்டரியாக இந்த அவ்வியமனே வார்த்தைனை பேசணும்னா இப்போ எனக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, அது கூட முடிஞ்சிடும். பரவாயில்ல, ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னா கீப் இட் இன் த மைண்ட், திங்க் பண்ணுங்கோ. அவ்விய. அதனால் இங்கே கான்ட்ரடிக்டர்னா நமக்கு தான் சடனாக இங்கே வந்து இந்த எது பற்றி எது அவ்வியம்னா எதுடைய மூலம் அவ்வியம், மூலம் ஊர்துவம் மூலம் அது அவ்வியம். ஆனால் அதுக்கு மேலே வர இந்த சாக்கைகள் எல்லாம், அதனால தான் சிமிலி மரம் பற்றி சொல்லும்போது நம்ம இனிமேல் இந்த எக்ஸாம்பிள் டூ மச் எக்ஸ்டெண்ட் பண்ண. ஏன் சார் வேரோடு கூட மரம் எடுத்துடலாம்? இல்லை, நான் நோண்டிட்ட வேரோடு எடுத்துடுறாங்களே பெரிய மரத்தனை, மரம் மொத்தம் அப்படியே எடுத்துகிட்டு டிக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறாங்களே, அப்படியெல்லாம் கேட்பீங்க. அதனால தான் சொன்னோம், சிலது சாதர்மங்கள் இருக்கும், சிலது கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டை வேறு அன்றைக்கி கூட பேசியிருக்கோம், ஏதோ சப்ஜெக்டை உபனிஷத்தா பஞ்சதசில ஞாபகம் இல்லை. சரி, முடிக்கணும். அவ்வியம். ஓகே, அப்புறம் இதுக்கு சந்தாம்சி யஸ்ய பர்ணானி, இலைகள், பர்ணம்னா இலை, பர்ணானி ப்ளூரல். எந்த விருட்சத்துக்கு வேதங்கள் வந்து இலைகளாக இருக்கின்றனதோ பார்த்துங்க, சந்தாம்சி. இங்கே சந்தாம்சின்னா 4 வேதங்கள். அந்த 4 வேதங்கள் தான் இந்த மரம், சம்சாரமனே மரம் நடக்கிறதுக்கு, அது அப்படி உயிரோடு இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு காரணமாயிருக்கு. என்ன, வேதங்கள் தானே கர்மங்கள் அதெல்லாம் சொல்லி, யக்ஞம் யாகங்கள் எல்லாம் சொல்லி, ஜீவர்களும் இந்த லோகத்திலும் அந்த லோகத்தை போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ தானே சொன்னான், ஒரு மரத்துக்கு இலைகள் தான் உயிர். அந்த இலைகள் இல்லை, அது சூரிய ரஷ்மி எடுத்துக்கல, பச்சையாக இல்லைன்னா மரம் அவுட், டெட்டுன்னு. அப்போது இந்த சம்சாரமனே உலகம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த ஜீவர்கள் இப்படி சுற்றிட்டுருக்காங்க, ஜீவிச்சிட்ருக்காங்கன்னு இது எல்லாத்துக்கும் இப்போ அநேக கர்மங்கள் சொல்லி கர்ம காண்ட பாகம் முக்கியமாக சந்தாம்சி அதை சப்போர்ட் பண்ணுறது இலைகள் மாதிரி. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எப்படி இலைகள் வந்து மரத்தினை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி வேதங்களே இலைகள். வேதம் 4 தானே அப்படின்னா 4, அது எத்தனை பெருசாக இருக்குது. வேதம் అనేది அதே ஒரு பெரிய கடல் விருட்சம் தானே. அப்போ இலைகள் அதில் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குல்ல, அதே மாதிரி வேதங்கள் எல்லாம் இந்த உலகத்தினை காப்பாற்றுறது. அதனால தான் இன்னொரு அர்த்தம் டெரிவேட் பண்ணால் சாதனாத் இது சந்தக. சாதனம்னா கவர் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது பேர் சாதனம்னா. ஜென்ரலாக ஒரு துணி வச்சுட்டு மூடுறவன் வச்சுக்கோங்க. ஓகே, சாதனம், ஆச்சாதனம். ஓகே, அதனால அப்போது அப்படி அது ப்ரொடெக்ட் பண்ணி ஷீல்டாக இருந்துட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறதுனால சாதனாதிதி சந்தக. எப்படி தர்மம் என்னன்னா, அதர்மம் என்னன்னா, தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணால் எப்படிப்பட்ட புண்ணியலோகங்களுக்கு போவே, அதர்ம காரியங்கள் பண்ணால் எப்படிப்பட்ட கீழே பாபலோகங்களுக்கு போவே. அப்படின்னே அந்த 2 விதமான லோகங்கள் வச்சுருக்கேன் ஜீவர்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ அந்த கர்மங்கள் என்னென்ன நல்லது எது எதெல்லாம் கட்டுதுன்னது தர்ம அதர்ம விஷயங்களை வச்சு சொல்லி முக்கியமாக இந்த ஜீவர்களுக்கு ஒரு வழி காட்டிட்டு இருக்கிறது பாருங்கோ. அப்படிப்பட்ட அந்த கர்மகாண்ட பாகம்னு முதல்ல எடுத்துக்கலாம். ஆனால் இதுலேயே வேத அந்த பாகம் எடுத்துக்கிட்டால் மனுஷனுக்கு முக்தி அடையிறதுக்கு இந்த சம்சாரம் అనేది இல்லை, அசல் விருட்சம் అనేది இல்லை, ஒன்றும் கிடையாது. மூலம் ஒன்று தான் இருக்கு, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்ம சத்தியம். அப்போ ஜகத் மித்யானே ஞானமும் அடையலாம். அந்த ஞானம் அடையிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம்.
இப்போ அந்த ஞானம் பற்றி சொல்லாமல் நான் என்னென்னமோ சம்ஸ்கிருதம் டெரிவேட்டிவ் மீனிங் இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னதான் பிரயோஜனம். அதுதான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, சரியப்பா, யஹ தம் வேத ச வேதவித்து, இந்த விஷயத்தினே ஒழுங்க ஆச்சாரியர் குரு கிட்ட போய் இந்த வேதங்கள் అనేది అసలు என்ன சொல்கிறது, சும்மா கர்மகாண்டம் மட்டுமா சொல்கிறது, எதுக்கு என்ன, அப்போ வேத அந்தம் என்ன சொல்கிறது, சில வேதங்களுடைய மொத்தம் சாரம் நோக்கம் என்ன, அப்புறம் அது தெரிஞ்சுக்காமல் அசல் வேதங்கள் எதுக்காக வைக்கப்பட்டது வந்தது, அது எப்படி நமக்கு பிரமாணமாகும், இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்காம வேதத்தினால வேதசாரமான அந்த பரபிரம்ம பரமாத்ம மூலம் ஊர்துவம்னு தெரிஞ்சுக்காம நான் ஜஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்பு எடுரேஷன் அதெல்லாம் ஒரு காட்டுறதுக்கு பாண்டித்யம் இருந்தால் என்னதான் பிரயோஜனம். அதனால் பகவான் சொல்கிறாரு, யார் இந்த விதமாக வேதத்தினை இப்படி தெரிஞ்சுக்கிறானோ அவனு தான், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறானோ அவனு தான் வேதங்கள் என்னானேது வேதங்களோட சாரத்தை தெரிஞ்சுக்கணவன. அதனால் வேதங்களை பாராயணம் பண்ணி படித்து செய்யறதுக்காக இல்லை, அதோட அர்த்தத்தை கிரகிக்கணும். அதில் பூர்வபாகம் எதுக்கு சொல்லப்பட்டது, அப்புறம் இந்த பாகம் என்ன சொல்லப்பட்டது, அப்புறம் கடைசியில் மொத்தத்துடைய நோக்கம் என்ன, நோக்கம் இப்போ பகவத்கீதை டீச்சிங் எல்லாம் இவ்வளோ பண்ணி கடைசியில் அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, மேல லோகங்கள் கீழே லோகங்களை பற்றி சொன்னால் கூட, பிரம்மலோகம் அப்புறம் யோகபிரஷ்டன் இதெல்லாம் சொன்னால் கூட கடைசியில் என்ன முக்தி அடையிறது தானே. பிரம்ம பூயாய கல்பத்தே, பிரம்மன் அந்த மூலம் நீதான்னு தெரிஞ்சுக்கணும், அந்த மூலம் நீதான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால யஹ தம் வேத, இங்கே தம்னு சொன்னால் யார் இந்த வேதங்களனே இந்த விதமாக இப்படி புரிஞ்சுக்கிட்டு, ஓகே, அப்புறம் அந்த வேதங்களுடைய சாரம் சத்தமமான விஷயம் அந்த ஊர்துவம் அந்த மூலம், ஓகே, அது தெரிஞ்சுக்கிறானோ தட்டன்னா இங்கே அதுதான் யஹ தம் வேதா. தம் வேதன்னா அந்த மூலம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, புருஷோத்தமன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் அந்த புருஷோத்தமனு கூட எங்கோ மூலம்னா எங்கோ இருக்குன்னு தேடக்கூடாது, நான் தான் மூலம், அந்த அகம். அதனால்தான் நான் ஆரம்பத்தில் 14வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்தில் பகவான் சொன்ன பிரம்மணோ ஹி பிரதிஷ்டா அகம். அங்கே பிரம்மணன்னா சகுண சாக்கார இந்த காரிய ஜகத்து மாயா சகித பிரம்ம ஈஸ்வர. அப்போது ஈஸ்வர ஜகத்து அண்ட் ஜீவா இந்த மூணுத்துக்கு ஆதாரம் என்ன, இந்த மூணு எந்த மூலத்து மேலே ஆதாரப்பட்டு இருக்கு, இந்த மூணுத்துக்கு மீறி ஏதாவது இருக்கா ஊர்துவம் மேலே, அது நீதா. அந்த அகம் అనేది எது இருக்கின்றனதோ அதுதான். அதனால தான் பகவான் அந்த அகம் అనేది அமிர்தம் அவ்யயம் சாஸ்வதம் தர்மியம் சுகம் ஏகாந்திகம் எல்லாம் சொல்லிட்டார். நித்திய சத்திய சார ஏக ஆனந்த வஸ்து அகம் பிரம்மா. ஆனால் இது இப்படி சொல்லி ஒரு வார்த்தையில் சென்டென்ஸில் முடிச்சிட்டோம். ஆனால் பகவானும் இவ்வளவு சொல்ல வேண்டியதே இருக்கிறதுன்னா, இவ்வளவு சொன்னாலும் சந்தேகங்கள் வந்தது அர்ஜுனனுக்கு நமக்கு மாதிரி. அதனால் இப்படி உபதேசத்தினை குருமுகமாக மொத்தம் கேட்டு, இப்போ பகவத்கீதை 14வது அத்தியாயம் முடிக்கவும் நம்ம எல்லாரும் குணாதீதர்கள் ஆயிருக்கணும். அவ்வளோ சுலபமாக இல்லை. பகவத்கீதை மொத்தம் முடித்ததுக்கப்புறம் ஆனாலும் பரவாயில்ல. இல்லை பகவத்கீதை மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்கணும். ஏன்னா அவ்வளோ தேவைப்படுறது. இந்த கேட்கறது சிரவணம் అనేది ஒரு மனிதனுக்கு அவனவனோட அறிவிலோ அந்த
வெளிச்சம் ஏற்பட்டு அவனுக்கு வடி வடி திறக்கிறதுக்கு கரையேறதுக்கு అవ్వలో నాళ్ళు ఆగరదే కాలం అనేది ఇల్లే బ్రహ్మంలో நான் எப்பவுமே பிரம்மன் தான் அப்படி இது சட்டுன்னு உணர முடியலையே அப்படி சட்டுன்னு உணர முடிஞ்ச எல்லாரும் ஞானிகளாகவே இருக்கலாமே லோகத்திலே இத்தனை துக்கங்கள் நம்ம விஷயத்திலேயே பார்த்தோம்னா ஏன் அந்த குணங்களுக்கு திரும்பி திரும்பி அடிமையாகிறோம் குணங்களுடைய ஆன்ஸ்லாட் அதோடைய வேகத்தில் உளுந்து போகிறோம் ஸோ அதனால பகவான் வந்து அழகாக சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணுறாரு இன்றைக்கி இந்த முதல் ஸ்லோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்புறம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து இன்னும் முடியல இந்த விருட்சத்துடைய இன்னும் பல பிரான்ச்சஸ்ஸு இலைகளுக்கு அப்புறம் இன்னும் என்னென்னமோ இருக்கு அந்த விஷயத்தை நீ அப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் அவர் மூணாவது ஸ்லோகம் வரும்போதும் இந்த சம்சார விருட்சத்தினே வட்டணும் ஓகே சமூலமாக எடுத்துடணும்ன்றார் அப்போதான் நீ யார் అనేది அந்த க்ஷேத்திரஜ்ஞனும் குணாதீதனும் புருஷோத்தமனு எல்லாம் நீ தான் அந்த அது எல்லாம் ஒன்று தான் எல்லோருக்கும் ஒன்று தான் அது ஒன்று தான் ஏகமேவா அந்த ஞானத்தின் உபதேசம் பண்ணுறதுக்காக தான் இந்த பகவத்கீதை சாஸ்திரம் அது பகவான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி அர்ஜுனன் மூலமாக கொடுத்தார் அதனால் இந்த 15வது அத்தியாயம் ரொம்ப ஸ்ரத்தையோட நல்ல நிஷ்டையோடு கேட்கணும் இந்த கேட்கும்போது நம்முடைய ரோல்ஸு நம்முடைய ஸ்டேட்டஸ்ஸு அகங்காரம் அது எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி அங்கே பக்கத்தில் வைக்கணும் வச்சு நம்மளா அப்படியே ஒரு விசேஷனம் இல்லை எனக்கு ஸ்திரீயனோ புருஷனோ அதனோ இதனோ பணக்காரனோ அப்படினோ அழகியனோ குருப்பியனோ எந்த ஒரு விசேஷம் இல்லாமல் எப்போ பகவத் அங்கிதம் பண்ணி மனசுன்னு கேட்குறோமோ அந்த குரு மேலே ஸ்ரத்தையோடு அப்போ வெளிச்சம் தெளிவு ஏற்படும் அடுத்த வாரம் அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்